இன்னைக்கு லஞ்சுக்கு பாலக்கீரை தான் சமைக்க போகிறேன். பாலக்கீரை ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன். கீரை வாங்கும்போதே சொன்னாங்க பருப்பு வச்சு கடையிலன்னு சொல்லி. கீரை நிறைய அழுகிந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு வேக வச்சிருந்தேன். அப்புறம் கீரையை நல்லா அலசி எடுத்துட்டு வந்து அந்த பருப்போடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ஆற வச்சு பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துட்டு எனக்கு சட்னி மாதிரி நல்லா அரைச்சா பிடிக்காது. தாளிப்புக்கு பூண்டும் காஞ்சி மிளகாவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தாளிப்பு வந்து போட்டுட்டேன். எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்சி மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்ச கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டேன். பாலக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுது. சைடிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஆயில் கொஞ்சமாக சேர்த்து உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிச்சிருந்தேன். அவ்வளோதான். சாதம் வந்து நான் இப்போ எடுத்து வச்சாச்சு, சாப்பிட போகிறேன். கூடவே அரைச்ச கீரை இருக்குது, அதுவுமே எடுத்து வச்சாச்சு. என்னோட அம்மாலாம் வந்து கல்ச்சட்டியில் போட்டு தான் கீரை கடைவாங்க. ஆனால் நான் மிக்ஸி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் குக்கரில் வேக வைப்பாங்க. நான் குக்கரில் எப்பவும் வேக வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வானலில் போட்டு தான் வேக வச்சுக்கிறது. சூப்பராக உருளைக்கிழங்கு பொரி வச்சு சாப்பிட்டு போகிறோம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.